வியூவர்ஸ், இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்ஆர்பி மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ்க்கு எக்ஸாம் வந்து நடந்து முடிச்சிருச்சு. ஸோ அதோட ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் எப்போ நடந்துருச்சுன்னா 15th டிசம்பர் டு 18th டிசம்பர் 2020 வரைக்கும் நடந்துருச்சு. அதாவது 15லேருந்து 18 வரைக்கும் இந்த எக்ஸாம் நடந்து முடிச்சிருச்சு. ஓகே, அதோட ஆன்சர் கீ தான் வந்து இப்போ போட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் கீ நீங்கள் உங்களோட இண்டிவிஜுவல் ஆன்சர் கீயை எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, நீங்கள் மேபி ஏதாவது ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்கலாம், இல்லை மிஸ்மேட்ச் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு அதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு நீங்கள் உங்களோட அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். இது எது வரைக்கும் நீங்கள் அந்த உங்களோட ஆன்சர் ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா 28 February 2021 நீங்கள் உங்களோட அப்ஜெக்ஷனை வந்து ரைஸ் பண்ணணும். இல்லைனா அதுக்கப்புறம் அந்த லிங்க் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, நான் அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸ்டெப்ஸு பார்த்தீங்க அப்படின்னா விசிட் தி அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ நான் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணோடனே இந்த பேஜுக்குள்ளே தான் போகும். இதில் போயிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், லாகின் டு ரைஸ் அப்ஜெக்ஷன் அண்ட் ரைஸ் எனி கொரி ஆன் ஹெல்ப் டெஸ்க். ஸோ உங்களுக்கு உங்கள் கொஸ்டின் உங்களோட ஆன்சர் ஷீட்டை வியூ பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை எனக்கு ஏதாவது கொஸ்டின் வந்து நான் இது கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன், இது எனக்கு தப்பாக இருக்குன்ற மாதிரி ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணலாம். அதில் லிங்க் இருக்கும். ஓகே, இங்கே போயிட்டு நீங்கள் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட டேட்டு, மந்த்து, இயர் கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் உங்களோட பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போயிட்டு அந்த ஆன்சர் கீ இருக்கும். அந்த ஆன்சர் கீயை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்தர் எக்ஸாம் ஏதாவது வரும்போது உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதை கிளியராக உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் ஆன்சர் கரெக்டுன்றது தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதுதான் நான் அந்த ஸ்டெப்ஸு கொடுத்துருக்கிறது. ஸோ இதில் நீங்கள் போயிட்டு வெப்சைட்டில் அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் உங்களோட டீட்டெயிலை ஃபீட் பண்ணிங்க, என்டர் யுவர் க்ரெடென்சியல்ஸ் அண்ட் கிளிக் ஆன் தி லாகின் பட்டன். அதுக்கப்புறம் செக் ஆர்ஆர்பிஎம்ஐ ஆன்சர் கீ வந்து இருக்கும். ஸோ அந்த ஆன்சர் கீயை கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்தர் ரெஃபரன்ஸ். ஓகே, இஃப் எனி ரெப்ரசன்டேஷன் regarding RRBMI answer key 2021, the candidates can raise objection through the link provided on the official website of RRB. ஸோ அங்கேயே உங்களுக்கு அந்த அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதுக்காக லிங்க்கு இருக்கும். அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் உங்களோட டவுட்ஸை நீங்கள் அதில் போடலாம். அதாவது அப்ஜெக்ஷன் உங்களோட ஆன்சருக்கு ஏதாவது மிஸ்மேட்ச் ஆனால் மட்டும். கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு ரைஸ் ஆன் அப்ஜெக்ஷன் இஃப் எனி well before the final date and time. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 28 February 2021 at 6 hours. ஓகேவா, 6 o'clock முன்னாடி நீங்கள் அந்த முடிச்சிருக்கணும். ஓகேவா, அதுக்கு டைமு, அதுக்கப்புறம் நீங்கள் லிங்க் இருந்தாலும் அதை டீஆக்டிவேட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட அப்ஜெக்ஷனை கொரிஸை போட்டுருங்க. After which no representation from the candidates on the questions option key extra will be entertained. நீங்கள் 28 February 6 o'clock அப்புறம் போடுற எந்த இதுவுமே வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The decisions of RRBs on the objection raised shall be final and binding and no further correspondence shall be entertained from the candidates in the matter. இப்போ கொடுத்துருக்க இந்த டேட்டு மட்டும்தான் உங்களுக்கு, இதுதான் ஃபைனல் டேட். இதுக்குள்ளே தான் நீங்கள் உங்களோட அப்ஜெக்ஷனை போடணும். அப்படி இல்லைனா அதுக்கப்புறம் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக டேட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் எழுதினவங்க உங்களோட ஆன்சர் கீயை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் என்னன்றது. உங்களுக்கு ஓவரால் ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். ஸோ அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பை.